பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وظنون إذ ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. صدق الله العلي العظيم. துன்னூனையும், அதாவது மீனை உடையவரையும் எண்ணி பார்ப்பீர்களாக. அவர் தம் சமூகத்தார் மீது கோபம் கொண்டு வெளியேறி சென்றபோது அவரை நாம் நெருக்கடியில் ஆழ்த்தவே மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார். பிறகு அவர் மீன் வயிற்றுக்குள் இருள்களில் இருந்து கொண்டு நம்மை அழைத்து, அல்லாவே, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை, உன்னை துதிக்கின்றேன், நிச்சயமாக நான் அநீதியாளர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று பிரார்த்தித்தார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, துன்னூன் என்று அல்லாஹ் இங்கு பேசுகிறார். மீனை உடையவர். மீனை உடையவர் என்று சொன்னால் அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறிக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிமு 785 ஆண்டு ஈராக்கில் உள்ள நீனவா என்ற சமூக மக்களுக்கு, அந்த பகுதிக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அப்போ அந்த மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவ பிரச்சாரத்தை, ஓரிரை கொள்கையை நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துச் சொல்கிற பொழுது அந்த மக்கள் கோபம் கொண்டார்கள். அந்த மக்கள் அதை புறக்கணித்தார்கள். கடுமையான வேதனையும் சோதனையும் ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு 3 நாளில் அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை நோக்கி வரும், ஒரு 3 நாளில் அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை நோக்கி வரும் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அவர்கள் வெளியேறிவிட்டார். அந்த ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க. அதாவது பலஸ்தீனத்தில் உள்ள யாஃபா என்ற கடற்கரைக்கு வந்து அங்கிருந்து துனிசியா செல்வதற்காக வேண்டி கப்பலில் ஏறினாங்க. அப்போ 3 நாளில் அவங்களுக்கு வேதனை வந்திருக்கணும். ஆனால் அந்த ஊர் மக்கள், ஒரு நபி பொய் சொல்ல மாட்டாங்க, ஒரு நபி எந்த நிலையிலும் பொய் சொல்ல மாட்டாங்க, அதனால வேதனை வரும் சொல்லிட்டாங்க. அந்த நபியை நம்ம புறக்கணிச்சிட்டோம், அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிருச்சுன்னா அது நம்மளால் தாங்க முடியாது என்று அந்த ஊர் மக்கள் எல்லாருமே, ஒருத்தர் பாக்கிற எல்லாருமே ஈமான் கொண்டார்கள் என்று ரிவாயத் இருக்கிறது. அப்ப எல்லாரும் வந்து என்ன, ஒரு பாலைவனத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய கரையேந்தினார்கள். யா அல்லாஹ், நாங்கள் என்ன தவறு செஞ்சாலும் மன்னிச்சுன்னா உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் தௌபா செஞ்சனால அல்லாஹ் தஆலா இறக்க இருந்த அந்த வேதனையை விட்டும் அவர்களை பாதுகாத்தான். இப்போ நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கோபம் கொண்டு அந்த ஊர் மக்கள் மேல கோபம் கொண்டு எங்க வந்துட்டாங்க, அந்த ஊரை விட்டு புறப்பட்டு என்ன செய்யணும், துனிசியாவுக்கு செல்வதற்காக வேண்டி கப்பல்ல ஏறுறாங்க. கப்பல்ல ஏறின உடனே அந்த கப்பல்ல பயணிக்கிற பொழுது கப்பல் தடுமாறியது. அப்போ அந்த கப்பலை உடையவர் சொன்னார், யாரா ஒரு ஆள் கீழே இறங்கி ஆகணும், யாரா ஒரு ஆள் கீழே இறங்கி ஆகணும், இல்லைன்னு சொன்னா கப்பல் அப்படி கவுந்துரும். ஒருவர் இறந்து போனா பரவாயில்ல, ஒட்டுமொத்த மக்கள் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. அதனால யாரா ஒரு ஆள் இறங்க சீட்டு குலுக்கி போட்டாங்க. சீட்டு குலுக்கி போட உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேர் வந்துச்சு. அப்ப மறுபடியும் சீட்டு குலுக்கி போட்டாங்க, அப்பமா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் வந்துச்சு. 3 தடவை சீட்டு குலுக்கி போட்ட உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேர் வந்த உடனே அவங்கள தூக்கி கடல்ல தூக்கி வீச போறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே கடல்ல குதிச்சார்கள். குதிக்கிற போது அல்லாஹ் தஆலா ஒரு மீனுக்கு கட்டளையிட்டான், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விழுங்கிக் கொள்ள வேண்டும், அந்த சதையை சாப்பிடக்கூடாது, அவருடைய அந்த எலும்பை ஒடுக்கி விடக்கூடாது என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் மீனுக்கு கட்டளையிட்டான். அவர்கள் குதித்த உடனே மீன் என்ன செஞ்சது, அவர்கள் விழுங்கிக் கொண்டது. அந்த மீன் கிழித்து கொண்டு கடலுக்கு அடிப்பகுதியில் செல்கிறது. இங்க அல்லாஹ் சொல்லுவான்,
ஃபனாதா ஃபில் ظுலுமாத்தி, பல இருள்களில் இருந்து அவர் அழைத்தார். ஃபனாதா அழைத்தார், ஃபில் ظுலுமாத்தி, பல இருள்களில் இருந்து என்ன அழைத்தார். பல இருள்கள் என்ன இருக்குது இங்க? பல இருள்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒன்னு மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு இருள், ரெண்டாவது கடல் ஒரு இருள், கடலுக்கு அடிப்பாகத்தில் கொண்டு போனது ஒரு இருள், இரவு நேரம் ஒரு இருள். அப்ப இருளுக்கு மேல இருள் என்பதை அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்கிறார் என்று முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவுரையாள நமக்கு சொல்லித் தருவார்கள். இங்கு அவர்கள் அந்த கடலுக்கு ஆழ் பகுதிக்கு அந்த மீன் கொண்டு சென்ற உடனே அந்த கடல்ல இருக்கின்ற பாறைகளும் அங்கே இருக்கின்ற அங்கு வாழ்கின்ற உயிரினங்களும் திக்ர் செய்வதை யார் கேட்கிறார்? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அந்த அங்க இருக்கின்ற உயிரினங்களும் பாறைகளும் திக்ர் செய்வதை கேட்ட உடனே தான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தாம் செய்ய பெரிய தப்பு, அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம அந்த ஊரை விட்டு வெளிவந்த தப்பு. அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு இல்லாம வெளியே வரக்கூடாது. எல்லாம் எத்தனை நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சோதனை கொடுத்தான், எத்தனை நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஊர் மக்களை ஏச வைத்தான், எவ்வளவு பெரிய பேச்செல்லாம் அந்த மக்கள் பேசினார்கள், எவ்வளவு பெரிய நெருக்கடி எல்லாம் கொடுத்தார்கள். ஆனாலும் அந்த நபிமார்கள் அந்த ஊரை விட்டு வெளியே வரவில்லை. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படாத கஷ்டங்களா, படாத சிரமங்களா, சொந்த ஊர் மக்களை எவ்வளவு பேசினார்கள், எப்படி எல்லாம் எனக்கு வசைபாடினார்கள். அந்த ரசூல் அந்த ஊரை விட்டு வெளியே வரல. எதுவரைய கடைசி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லுங்கள் என்று சொல்கின்ற வரை உத்தரவு வர வரை அந்த ஊரை விட்டு மக்கா விட்டு வெளியேறல. அப்பதான் சொன்னாங்களா இல்லையா, காபத்துல்லா பார்த்துட்டு எனக்கு பிடிச்சமான ஊர் எனக்கு இந்த ஊர் தான், மக்கா தான். எனக்கு பிடித்தமான ஒரு பொருள் இந்த காபத்துல்லா தான். இன்னைக்கு இந்த காபத்துல்லா விட்டு என்னை வெளியேற்றி விட்டார்கள். அஹ்ரஜத்னி, என்னை வெளியேற்றி விட்டார்கள். எனக்கு பிரியமில்லை அந்த ஊரை விட்டு போறதுக்கு, எனக்கு பிரியமில்லை இந்த ஊரை விட்டு போறதுக்கு. ரப்பே, நீ என்னை இந்த ஊரை விட்டு வெளியேற்றி விட்டாய். அதனால எனக்கு பிரியமான ஊரை விட்டு நீ வெளியேற்றி விட்டாய் ரப்பே, உனக்கு பிரியமான ஊர்ல என்ன போய் சேர்த்துரு என்றுதான் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. எனக்கு பிரியமான ஊர்ல இருந்து என்னை நீ வெளியேற்றுகின்றாய், ஹிஜ்ரத் போக வைக்கிற. அதனால இப்ப நான் கிளம்புறேன், ஆனா உனக்கு பிரியமான ஊர்ல போய் நீ சேர்த்துரு. அல்லாஹ் தஆலா மதீனால போய் சேர்த்தான். அப்ப அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம எந்த நபியும் அந்த ஊரை விட்டு வெளியேற முடியாது. இங்கே ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமலே அந்த ஊரை விட்டு விலகிட்டாங்க. இங்க அல்லாஹ் தஆலா சொல்வான், ஃபலன் அல்ல நக்திர அலைஹி, நாம் அந்த நெருக்கடியில் ஆழ்த்தவே மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார். யாருங்க? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் நம்மளை நெருக்கடியில் ஆழ்த்த மாட்டான் என்று எண்ணிக்கொண்டார்கள். ஆனா நெருக்கடியில் ஆழ்த்துவோம். என்ன நெருக்கடி ஆழ்த்துவோம்? மீன் வயிற்றுக்குள்ள போக வைப்போம், மீன் வயிற்றுக்குள்ளார போக வைப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றான். ஒரு மீன் வயிற்றுக்குள்ள போன பிறகு அங்க உள்ள இருந்து என்ன நடக்கிறது கேள்விப்பட்ட உடனே ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்ன வார்த்தை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நான் பாவம் செஞ்சிட்டேன் ரப்பே, நான் அநியாயக்காரனா இருக்கிறேன், என்னை நீ பாதுகாத்துரு, நீதான் பரிசுத்தமானவன், வணக்கத்துக்கு தகுதியான தவிர உன்னை தவிர வேறு யாருமே இல்லை, என்னை நீ இப்ப மன்னிச்சிரு, நான் அநியாயக்காரன் ஒருவராக ஆயிடுவேன், நீ என்னை மன்னிக்கவில்லை என்று சொன்னா அநியாயக்காரன் ஒருவராக மாறி விடுவேன் என்று ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து இந்த துவா ஓதினார்கள். ஏறத்தாழ 40 நாள். 40 நாள் அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்தவங்க. அதற்கு பிறகு மீன் கரையில வந்து அவர்களை கக்கியது. மீன் கரையில வந்து கக்கியது. நாம் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும், ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இல்லாமலே, அவருடைய உத்தரவு இல்லாமலேயே அந்த ஊர் மக்கள் மீது கோபப்பட்டு வெளியே வந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. அதுக்காண்டி அல்லாஹ் தஆலா 40 நாள் மீன் வயிற்றுக்குள்ள வச்சான். 40 நாள் மீன் வயிற்றுக்குள்ள வச்சான். ஒரு நபி என்று கூட பார்க்காமல் அல்லாஹ் தஆலா 40 நாள் மீனுக்குள்ள வச்சுக்கான்னு சொன்னா நாம ஏமாத்துறோம். வழங்கிக்கணும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை நாம செஞ்சோம்னா, ஒரு நபிக்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை கொடுக்கிறானே, ஒரு நபிக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறானே, அப்ப நாம ஏமாத்திரோம். அல்லாஹ்வுக்கு பிரியம் இல்லாத, அல்லாஹ்வுக்கு உகப்பில்லாத ஒரு காரியத்தை நாம செஞ்சோம்னா நினைத்து பார்க்க வேண்டும்.
அதை நம்ம முடிவு சொல்ல வேண்டாம், நம்ம நினைச்சு பார்த்துட வேண்டியதுதான். அப்ப இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் என்ன? அல்லாஹ்க்கு பிரியமில்லாத காரியத்தை ஒரு காலம் நாம் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ்க்கு உகப்பில்லாத காரியத்தில் ஒரு காலம் நாம் ஈடுபடக்கூடாது என்ற மேலான பாடத்தை தான் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அவனுக்கு உகப்பான காரியத்தில், பிடித்தமான காரியத்தில் ஈடுபடக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.